மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறியீடு எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, கல்வியில, அதாவது 3 வேளை சாப்பாடு நிரந்தரமான பசி போக்கல்ல, சுகாதாரத்துல, எரிசக்தி துறையில, அப்புறம் நம்ம என்ன சொல்ற தனி பெண்களுடைய முதலாளி, பெண்கள் தனித்துவமா சுய தொழில் செய்யறவங்க முதலாளியா இருக்கிறதுல, இது அத்தனையிலும் தமிழ்நாடு தான் முன்னிலையில இருக்கு. அந்த அமைப்பை, அந்த கட்டமைப்பை வந்து தொடர்ந்து திராவிட மாடல் அரசு உருவாக்கிக்கிட்டே இருக்குது. உண்மையிலே நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். ஏன்னா யாருமே பண்ணல, நாம தொடர்ந்து பண்றோம். இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வேளை சாப்பாடுங்கிறது உறுதியா இல்லை. அந்த 3 வேளை சாப்பாடை உறுதியா கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடும் கேரளாவும் தான் இருக்கு. அதே எதிர்த்து பேசின பத்திரிகைகளும் சீமான் போன்ற ஆளுகளும் எதிர்த்து இருக்கிறாங்க. இல்ல அத முக்கியமா எதிர்த்து பேசுறது அண்ணாமலை தானே. அவர் ஆளே பார்க்க முடியல இல்லையா? அப்ப அவரு எதிர்த்து பேசினாரு. மக்கள் நலத்திட்டங்களை எதிர்த்து பேசுறதே எங்களுடைய குறிக்கோளாக வச்சிருக்காங்க. இல்ல முதல்ல பேசுறது, ஆமா அதை நீங்க நோட் பண்ணணும். முதல்ல பேசுறது இருக்கா, எதை வேணாலும் பேசுவாங்க. அதிகம் இல்லையா? அவங்க 2 பேரும் எதை வேணாலும் பேசுவாங்க. என்ன பேசுனாரு? எல்லா விஷயங்கள்லையும் இப்போ ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா அது நல்லதா கெட்டதாங்கிறது மக்களுக்கு தெரியவே கூடாதுன்ட்டு அதை கெட்டதுங்கிற மாநிலே சொல்றது. சீமான் என்ன சொல்றாரு சொல்றேன். எங்க வீட்டு பிள்ளைங்க வந்துட்டு யாருமே கொஞ்சமா செஞ்சு கொடுத்து விடுவாங்க வீட்டுல இருந்து. அதெல்லாம் யாரும் கொண்டு விடாம இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொண்டு வர்றது தப்பு அப்படின்னு பேசிருக்கேன். ஒரு காலத்துல அவர் பேசின வீடியோ ரெக்கார்டிங் எங்க வீட்டுக்கு நாங்க கொடுத்துடுவோம். அதெல்லாம் யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு. அவரு வீட்டு குழந்தைங்களுக்கு தேவை இல்லைங்க. அவரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். வருஷத்துக்கு 25 லட்சம் கட்டி படிக்க வைக்கிற தமிழே இல்லைங்க அந்த பள்ளிக்கூடத்துல. அது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் சொல்ல. நமக்கு தான் வரலாற்று துயரம். இல்ல அவரு தனியா கத்து கொடுக்கலாம் இல்லையா? தமிழ் தெலுங்கு தான் கத்து கொடுப்பாரு, தமிழ்ல கத்து கொடுப்பாரு. எப்படிங்க? அவருக்கு தெரிஞ்சது மலையாளம். அவங்க யாக்கோபன்ல, யாக்கோபு பள்ளிய யாக்கப்பன். தந்தை பேர் என்ன? யாக்கோபுன்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? யாக்கப்பன் சொல்றாரு. ஒரு பித்தலாட்டத்துக்கு அளவே இல்லப்பா அவர்கிட்ட எல்லாம். அதாவது அந்தோனியாவுக்கு யாப்பன்னு சொல்லலாம். யாக்கப்பாங்க அப்படிங்கிறான். யோசிக்கிறான் உங்க பேர், அவங்க தந்தை பேர் என்ன, எப்படி தமிழ் படுத்தலாம்னு பாக்குறாரு. யாக்கோ அப்படிம்பாரு. யாக்கோபு தான் படுத்தணும் அப்படின்ட்டு அவர் வந்து யாக்கப்பன். இல்ல அது சம்பந்தப்பட்ட எப்ப ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேர் பிரேயர் மீட்டிங் நிற்கும் போதே பொத்துன்னு விடுவாங்க, மயங்கி விடுவாங்க. ஏன்னா காலை உணவு சாப்பிடாம வந்துதான் அந்த பிரேயர் மீட்டிங் நிற்பாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சேதான் பண்றாரு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, சுந்தர வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அதிகாரியா ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல சுந்தரவடி வந்து கல்வி அதிகாரி இருந்தார். அவர் வந்து பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்யறது கோயம்புத்தூர் பக்கத்துல போயிருந்தார். அப்படி போகும்போது அந்த காலை இறைவனுக்கு அந்த பிரேயர் இருக்குல்ல, அந்த பிரேயர்ல வந்து பசங்க வந்து மயங்கி விழுறதை பார்த்தார். ஏன்னு கேள்வி கேட்ட போது, இல்ல காலையில பசங்க சாப்பிட முடியாம, அவரு சொல்றது 60 வாக்குல, 57, 58, 60 வாக்குல அப்படி நடந்துட்டு இருக்க அந்த பீரியட்ல மாணவர்களை மயங்கி விடுறாங்க. அதுவும் குறிப்பா அப்பெல்லாம் கல்விங்கிறது 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து வரணும் பள்ளிக்கூடம். அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான வழி. இவ்வளவு தூரம் நடந்து வந்து படிக்கிறாங்க. படிக்கிறவங்களுக்கு சோறு கிடையாது. அந்த மாணவர்கள் மயங்கி விடுறதை பார்த்து அப்பதான் வந்து கல்வி வந்து இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம வந்து கல்வியை வந்து மக்களுக்கு கொடுக்குறோம், மாணவர்களுக்கு கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா அவரு தான் வந்து சொல்றாரு, சுந்தரவடிவர் தான், நேத்து சுந்தரவடி தான் வந்து கல்வி தந்தை நம்முடைய காமராஜர்கிட்ட வந்து சொல்லும்போது, காமராஜர் வந்து எனக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன், என்கிட்ட நிதி இல்லை, மக்கள்கிட்ட மடிப்பீச்சை இயந்திரம் அப்படியெல்லாம் சொல்லி, நீங்க நெல்லெல்லாம் தானியம் வந்து கொடுக்குறீங்கல்ல, அதுல ஒருபடி கல்விக்காக இந்த நாட்டோட வளர்ச்சி மாணவர்களுக்காக கொடுங்கன்னு அவர் சொல்லி கேட்டார். அதன் மூலம் நாட்டு மக்கள்லாம் கொடுத்தாங்க.
அப்படி உருவாக்கப்பட்டதுதான் வந்து மதிய உணவு மதிய உணவு. இதுதான் முதல் படிங்கிறீங்க. ஆமா, இதுதான் முதல் படி. ஆனா இதுக்கு முன்னாடியே இருக்கு. இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 100 வருஷம் முன்னாடி சென்னை மாநகராட்சி பள்ளியில சர்பிட்டி தியாகராயர் வந்து அவர் வந்து மேயரா இருக்கும்போது 1000 விளக்கு பகுதியில பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்துட்டார். இடையில இல்ல, ராஜாஜி ஆட்சி காலத்துல இல்ல, நல்ல உணவு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சென்னை மாநகராட்சியா இருந்தது அந்த சூழல்ல. அப்புறம் தான் அது மாணவர்கள் வருகை அதிகமா இருந்திருக்கு நீதி கட்சி ஆட்சியில. ஆமா, நீதி கட்சி ஆட்சியில அப்பவே வந்து சென்னை மாநகராட்சியில உணவு கொடுத்தாங்க. அதன் பிறகு காமராஜர் ஆட்சிக்கு வந்தாரு, அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அண்ணா அப்படியே அதை தொடர்ந்து பண்ணாரு. கலைஞர் அதை இன்னும் முட்டையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சாதாரண உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் சத்துணவுன்னா என்னன்னு தெரியாம இருந்த எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் தான் சத்துணவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. பட் அந்த எம்ஜிஆரும் அந்த திட்டத்தை தொடர்ந்து செஞ்சார், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா சத்துணவுனாவே எம்ஜிஆருங்கிற அளவுக்கு பார்ப்பன ஊடகம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி நாம இருக்கோங்கிறத சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்தாங்க, கலைஞர் வந்தாங்க, மாறி மாறி இப்ப வந்துட்டு இருக்கும்போது இப்போதைக்கு காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதல்வர் வந்து தொடர்ந்து செய்யறாரு. அதன் மூலமா வருகை அதிகமா இருக்கு. வருகை அதிகமா இருக்குன்னா தினந்தோறும் பள்ளிக்கு மாணவர்கள் இல்ல, சேர்க்கை பட்டியலே அதிகமா இருக்கு. காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதல்வர் தொடங்கினாரு, தொடர்ந்து செய்யறாரு. அதுல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு உண்மையிலேயே சத்தான உணவு. எதை வச்சு சொல்றேன்னா, இட்லி பொங்கல், அந்த இந்த இட்லி கிடையாது, பொங்கல், கிச்சடி, உப்மா, உப்மாவிலே வந்து கோதுமை அந்த இதுல சேர்ந்தது, அப்புறம் இனிப்பு, இவ்வளவும் செய்யறாங்க. இனிப்பா? ஆமா, இனிப்புலாம் கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை இனிப்புங்க. முட்டை மட்டும்தான் இருந்துச்சு ஸ்பெஷல்டா. இப்போ வந்து எல்லாமே சூப்பரான ஒரு நல்ல உணவு. அதாவது இந்த மாணவர்களுக்கு வந்து புளிப்பு இருக்காது. இட்லி இருந்தா நீங்க மாவாட்டி அதை புளிக்க வச்சிருவீங்க, மாணவர்கள் வந்து சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. அதனால இட்லி அதுல இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. நல்ல தரமான சத்தான உணவு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா மாணவர்களுடைய வருகையும் அதிகமா இருக்கு, அதை விட மாணவர்களுடைய சேர்க்கையும் அதிகமா இருக்கு. ரெண்டையும் நம்ம பார்க்கணும். மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, பெற்றோர் காலையில ஏஞ்சி குளிக்க வச்சு பசங்களை போய் பள்ளிக்கூடத்துல விட்டு வந்தா போதுமே. காலை சாப்பாடு இருக்கு, மதியம் சாப்பாடு இருக்கு, நைட்டு ஒருவேளை தான் நீங்க அந்த குழந்தைக்கு கொடுக்க போறீங்க. எவ்வளவு பெரிய சிறப்பான திட்டம். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்து உருவாகும் இல்லையா. ஏற்கனவே பிறந்த குழந்தை கன்சியூவா இருக்கிறாங்கன்னா, குழந்தை கன்சியூவா இருக்கிற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க, மாவு புரோட்டீன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து 3 வருஷம் வரைக்கும் அதுக்கு வந்து என்னது சத்துணவு அமைப்புன்னு சொல்லிட்டு மாவெல்லாம் கொடுக்குறாங்க, சத்து மாவு கொடுக்குறாங்க. இந்த 3 வயசுக்கு 5 வயசுக்கு 2 வயசு கேப்ல தான் நீங்க வந்து வீட்டுல வந்து அந்த குழந்தைக்கு தரீங்க. பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா 2 வேளை உணவு அப்படியே தொடர்ந்து வருது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஒன்றிய அரசுக்கு இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒன்றிய அரசு ஃபாலோ பண்ணலாம் இதை பத்தி. ஆனா பிரிட்டன்ல உள்ளவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒன்றிய அரசாங்கம் ஃபாலோ பண்ணாங்க? ஒன்றிய அரசு தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அந்த அரசாங்கம் வந்து உத்தரப்பிரதேசல ஃபாலோ பண்ணாங்க. சிறப்பான உணவு, சப்பாத்தி உப்பு கொடுத்தாங்க. இதை விட வேற அவங்களுக்கு உப்பு தான் கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய மோசமானவங்களா இருந்தாங்கன்னா வந்து சப்பாத்திலே தொட்டுக்க உப்பு கொடுத்துருப்பாங்க. அதுவும் நடந்துச்சா தொடர்ச்சியா இல்ல ஒரு நாள் 2 நாள் கணக்கு காரணத்துக்காக? நடந்துச்சு, தொடர்ச்சியா நடத்தினாங்க. அதை தெரிஞ்சு வெளியிட்ட பத்திரிகையாளர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்களே. அதுக்கு நடக்குமா? அது என்ன நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவனுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவனுங்க. அவங்க வீட்டுக்கு ஓட்டுங்க செய்வானுங்க, அம்பானி அதானிக்கு மட்டும் செய்வானுங்க. மற்றபடி பொதுமக்கள் எல்லாம் ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்ததான் வந்து ஒன்றிய அரசு அலுவலகத்துல அலுவலர்கள் வேலை செய்யற அலுவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இனிமே RSSோட அமைப்பு நடத்தக்கூடிய மாநாடு, பூஜை புனஸ்காரங்கள், இதையெல்லாம் வந்து பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இதெல்லாம் வந்து நீங்க தாராளமா பங்கெடுத்துக்கலாம், எந்தவித உங்களுக்கு தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அது கூட அரசாணை. இது சேர்த்துக்கலாமா, சுய தொழில் பண்ணிக்கலாம், வட்டி கூட சம்பாதிக்கலாம் சொல்லலாம். மிக சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா அடையாளப்படுத்தப்படுவாரு. ஆமா, ரொம்ப நல்லா அழகா சொல்லிட்டாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையா அங்க போனா உங்க மண்டையை கழுவிடுவாங்க. உங்க மண்டைய நல்ல மூளையா இருக்குன்னா எடுத்துட்டு அதை மாட்டு மூட்டையை வச்சிருவாங்க, மாட்டு சாணியை வச்சிருவாங்க. வச்சுட்டு என்ன நடக்கும்னா மனிதநேயமா அப்படின்னா ஒண்ணு இருக்கவே இருக்காது. மனிதநேயமே இருக்காது. அவன் இவனுக்கு அடிமை, இவன் அவனுக்கு அடிமைங்கிற அந்த இதை திணிச்சு வச்சிருவாங்க. நீ இப்படியே போய் அரசாங்கத்துல வேலை செய்யணும். தேர்தல் அரசியல் ஒப்புதல்ல ஒத்துழைக்கல அப்படிங்கிற காரணத்தினால இந்த அந்த மாநிலத்துல ஒரு சில இடத்துல நீங்க போர்டு வைக்கணும், வீட்டுக்கு வெளியே போர்டு வைக்க கட்டாயப்படுத்திருக்காங்க. ஆமா, போர்டு வச்சிருக்காங்க. போர்டு வச்சவங்க யாரும் தனித்தனியா பிரிச்சு அது எந்த அந்த மாநிலங்கள்ல ஒவ்வொரு தனியா வீட்டுக்கு ஒவ்வொரு போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேர் போட்டு போர்டு வைக்கணும்ட்டாங்க. என்ன செய்தின்னா கன்வார்னு ஒரு யாத்திரை இருக்கு. அந்த யாத்திரையில சாமியார்கள் வந்து யாத்திரையா கோயிலுக்கு போவாங்க. யாத்திரைன்னா பாதசாரிகள், நடக்கிறவங்கன்னு அர்த்தம். நடந்து கோயிலுக்கு போகும்போது கோயிலோட இருபக்கமும் சாலையில இருக்கக்கூடிய இருபக்க உணவகங்கள், தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் இருக்குல்ல. இந்த நிறுவனத்துல என்ன நடக்கும்னா அவங்களுடைய பேரை போடுங்கன்றாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட். அது எந்த இடம் கரெக்டா கேட்டீங்கன்னா அந்த கோயில் இருக்கு தெரியுமா, அதுக்கு பின்னாடி எதிர்த்த வழியில இருந்து போற மாதிரி எல்லா இடத்துலயுமே அவன் சொல்லிட்டான். அந்த ஏரியா இந்த இடத்துலதான் வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வெளில ரெக்கார்ட். இது உங்களுக்கு வந்தது இது மட்டும் தாங்க. அவன் சொல்றதுக்கு வந்து உத்தரகாண்ட்லயும் உத்தரப்பிரதேசலயும் என்ன சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் பேர் பலகை வைக்கணும், நீ யாருங்கிறத அடையாளப்படுத்திட்டான். நீ யாருங்கிறது இல்ல, அவன் என்ன பேர் பலகை வைக்கணும்னா நம்ம வீடு தானே பேர் பலகை வச்சிருக்கானுங்க, பயன்படுத்திட்டாங்க. கன்வார் யாத்திரைன்னு ஒண்ணு பண்ணாங்க. அது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா தொழில் நிறுவனங்கள், தொழில் நடத்துறவங்க தெருக்கள்ல அவங்களுடைய வீடுகள்ல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பெயர் போட்டு நிறுவனத்தின் பெயர், யார் உரிமையாளர் அப்படின்னு பெயர் பலகை வைக்கணும்ன்றது. இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சொல்ல வருது இல்ல, செஞ்சே விட்டானுங்க. என்ன செஞ்சுட்டாங்க, இடிச்சுட்டாங்க, வீடுகளே இடிச்சுட்டாங்க, உடைமைகளை இடிச்சுட்டாங்க. வேற மதம் தெரிஞ்சு அந்த வீடுகளை இடிச்சுட்டாங்க. அதுக்காக தான் அந்த பேர் வைக்க சொன்னாங்க. இவனுங்க அயோக்கியம் இல்ல, கலவரத்துக்கே பிறந்தவனுங்க இல்ல. அப்புறம் அவனுக்கு புத்தியா அதுதானே, அதுதான் இந்த நடந்திருப்பாங்க. நிக்கிறாங்க இங்க கொண்டு வீடு இடிங்கன்னா வீடு அவன் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பான். அவன் வீடு அடிக்கிறான்னா வழிதான். ஆமா, அப்படியான ஒரு சூழல்ல இருக்குது. அப்புறம் ஒரு அந்த IAS IPS தேர்வு படிச்சு பாத்தீங்களா? அது சாதாரணமா சீட்டு விளையாடுற மாதிரி நீ பாஸ் நான் பயிலுங்கிற மாதிரி 10 வருஷமா மிக சரியா. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பார்ப்பனர்கள் தேர்வு குழுல பார்ப்பனர்கள் மட்டுமே இருப்பாங்க. உங்களை தடவி விட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு தடவி பார்த்தா பின்னாடி பூணல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பார்ப்பனர் குழு என்ன பண்ணிடுச்சுன்னா காங்கிரஸ்ல இல்லாம அப்படியே ஷிஃப்ட் ஆகி பிஜேபிக்கு போயிடுச்சுங்க. போனதோட விளைவு என்னன்னா இப்போ நடக்கிறதுல நாமெல்லாம் இனிமே IAS IPSல தேர்வே நம்மளை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சூழலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப மோசமான ஒரு தேர்வு நடக்குதாங்க. எப்படின்னா புனேவில் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணோட அப்பா ஏற்கனவே அந்த சர்வீஸ் IAS ரிட்டையர்ட் ஆனவராக இருக்காரு. அவருக்கு ஒரு 40 கோடி சொத்து இருக்கு. அவரோட மனைவிக்கு ஒரு 20 கோடி சொத்து இருக்கு. அவருடைய பொண்ணுக்கு ஒரு 7 கோடி சொத்து இருக்கு. அந்த பொண்ணு கோட்டாவில் வந்துருக்குது, ரிசர்வேஷன் கோட்டாவில். எப்படிப்பட்ட ரிசர்வேஷன் பண்ணா அந்த பிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சு, அது மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கை கால் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு IAS தேர்வு வந்திருக்கு, செலக்ஷன். இப்போ எப்படிப்பட்ட மோசமான ஒரு பாருங்க. அந்த பெண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, அதாவது மிக லட்சம் கோடிக்கணக்கான 3 கோடி ரூபா இருக்கிற கார்ல சைரன் வச்சுக்கிட்டு புனேவில் சுத்தி சுத்தி வர்றது அலப்பறை பண்ணி இருந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய மோசமானவங்க. அப்ப நாமெல்லாம் படிக்கிறது வேஸ்டா? தேர்வு குழு எப்படிப்பட்ட தேர்வு குழுவா இருக்கு? ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இல்ல.
நாம இறங்கி போராடியே ஆகணும். ஓட்டுக்கு வந்து நமக்கான உரிமையை விட்டு கொடுக்காத போராட்டம் மட்டும்தான் நடக்கும். இப்ப வங்கதேசத்துல நடக்கல, போராடுறாங்களா இல்ல? கென்யாவுல போராடுறாங்களா இல்லையா? எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, உப்புல சோத்தை போட்டு சாப்பிடுறாங்க, சூடு சொன்ன இருக்கு, அவங்களாம் போராடுறாங்க. நமக்குதான் எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் மேல இருக்கிறோம் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதுமே.